Hello students, இன்னைக்கு chapter 3ல theory of equations cubic polynomial based sums பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ cubic polynomial based sums ax cube plus bx squared plus cx plus d equal to 0, a not equal to 0, leading coefficient வந்து not equal to 0வாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த கோஃபிஷியன்ட் வந்து 1ன்னு மாறணும். ஸோ டிவைடட் பை ஏ அப்படின்னு மாற்றுறேன். ஸோ மோனிக்காக மாற்றணும் அது. ஓகேவா? ஸோ அப்புறம் அல்டர்னேட்டிவ் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு சேம் சைனாக ப்ளஸ் ஆப்போசிட் சைனாக மைனஸ் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு வந்து போடுறேன். இந்த எக்ஸ்கொயர்டு கோஃபிஷியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் பி பை ஏ, அது சமேஷன் 1 ஆர் சமேஷன் ஆல்ஃபா ஆர் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸோட கோஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள், சி பை ஏ, அது சமேஷன் 2 ஆர் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா ஆர் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் டேக்கன் 2 அட் அ டைம். அடுத்தது கான்ஸ்டன்ட் இருக்குது பாருங்கள், மைனஸ் டி பை ஏ, அது சமேஷன் 3 ஆர் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.1ல் 4th கொஷின் பார்க்க போகிறோம். Solve the equation 3x cube minus 16x squared plus 23x minus 6 equal to 0. If the product of two roots is 1, 3x cube minus 6x squared plus 23x minus 6 equal to 0 என்னும் சமன்பாட்டின் இரு மூலங்களின் பெருக்கல் 1 எனில் சமன்பாட்டினை தீர்க்க. சொல்யூஷன். லெட் 3 ரூட்ஸ் இருக்கிறதுனால, அதாவது கியூபிக் ஈக்குவேஷனுங்கிறதுனால 3 ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். லெட் ஆல்ஃபா பீட்டா காமா ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் முறையே ஆல்ஃபா பீட்டா காமா என்க. கிவன் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் இஸ் 1, இரு மூலங்களின் பெருக்கல் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1. ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 3 ரூட்ஸ் எடுத்திருக்கோம், ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஃபஸ்ட்டு 2 ரூட்டை என்ன பண்ணியிருக்கேன், 2 ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்கனால எனி 2 எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1, அதுலேருந்து பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், 1 பை ஆல்ஃபா அப்படின்ட்டு. இப்போ கொடுத்துருக்க கிவன் கொஷினை மோனிக் ஈக்குவேஷனை மாற்றணும் இல்லையா? அதாவது அதோட எக்ஸ் கியூபோட கோஃபிஷியன் 1ன்னு வரணும். ஸோ இங்கே 3ன்னு இருக்கனால 3ஆல் டிவைட் பண்ணுறேன். சப்போஸ் 4ன்னு இருந்தால் 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 3ஆல் த்ரூ அவுட்டு டிவைட் பண்ணுறோம். அடுத்தது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆல்டர்னேட்டிவ் சைன் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். சேம் சைனாக ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? ரெண்டும் சேம், அதனால் ப்ளஸ் 16/3 எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டும் சேம் தான். ஸோ ப்ளஸ் 23/3 எக்ஸ், இதுவும் சேம் தான். 6 2s 3 2s 6, ஸோ 2 அப்படின்னு போட்டாச்சு. இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு கோஃபிஷியன் 16/3 இருக்குது பார்த்தீங்களா, அதான் சமேஷன் ஓர் சமேஷன் ஆல்ஃபா. எக்ஸோட கோஃபிஷியன் 21/3 இருக்குது பாருங்கள், சமேஷன் 2 ஆர் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா. இந்த கான்ஸ்டன்ட் 2 இருக்குது பாருங்கள், சமேஷன் 3 ஆர் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேங்களா? ஸோ சமேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னது 16/3. சமேஷன் 2 இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லலாம். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, அதோட வேல்யூ வந்து 23/3. ஓகேங்களா? அடுத்து சமேஷன் 3, இந்த ஈக்குவேஷன் 1 2ன்னு எடுத்துக்கிறோம். சமேஷன் 3 பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. ஓகேங்களா? சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ roots taken 1 2 at a time. இது product of the roots equal to 2. இது equation 3 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளோட கண்டிஷன் இருக்குது பாருங்கள், பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதை ஈக்குவேஷன் 3ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். போடும் பொழுது alpha into 1 by alpha into gamma is equal to 2. ஸோ ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு காமாவோட வேல்யூ 2 அப்படின்னு கிடச்சிருது.
ஸோ இந்த காமாவோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பீட்டா வந்து 1/ஆல்ஃபானும் காமாவை 2 அப்படின்னா சப்ஸ்டியூட் நீ ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி கொண்டு போய் போட போகிறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இருக்கு இல்லையா, ஆல்ஃபாவை அப்படி வச்சுக்கிறோம், ப்ளஸ் பீட்டாவை 1/ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம், காமாவை 2 அப்படின்னு வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு 16/3. புரியுதுங்களா? ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஆல்ஃபா போட்டாச்சு, பீட்டாவுக்கு பதிலாக 1/ஆல்ஃபா போட்டாச்சு, காமாவுக்கு 2 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், ஆர் எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1/ஆல்ஃபா ஈக்குவல் டு 16/3 - 2. இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 16 - 6/3 equal to 16 - 6 வந்து 10. So 10/3 cross multiplication 3 into alpha squared plus 1 equal to 10 alpha. So 3 alpha squared plus 3 minus 10 alpha equal to 0. So நமக்கு இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஸோ 3 alpha squared minus 10 alpha plus 3 equal to 0. ஸோ கோஃபிஷியன்ட் வந்து 3 இருக்கனால லீடிங் கோஃபிஷியன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், ஆடாக பண்ணால் நமக்கு -10 கிடைக்கும். ஸோ -1 -9 -10 1 1s are 9. ஸோ -1 into -9 + 9. ஸோ 3 இருக்கனால 3ஆல் டிவைட் பண்ணுறோம், பண்ணும்பொழுது 3 alpha -1 alpha -3 equal to 0. So 3 alpha is equal to 3 alpha minus 1 equal to 0. So 3 alpha is equal to 1, alpha equal to 1/3. Alpha minus 3 equal to 0, therefore alpha equal to 3. ஓகேங்களா? if alpha equal to 1/3 னா பீட்டோட வேல்யூ 3ஆக இருக்கும், காமா வந்து 2. ஆர் if alpha equal to 3ஆக இருந்தால் பீட்டோட வேல்யூ 1/3ஆக இருக்கும். புரியுதுங்களா? ஆல்ஃபாவோட வேல்யூ 3ஆக இருந்தால் பீட்டோட வேல்யூ 1/3ஆக இருக்கும். ஸோ காமா வந்து 2. therefore the roots are 1/3 3 2 or 1/3 3 2 or 3 1/3 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இந்த 3 1/3 கேன்சல் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். அதான் ப்ராடக்ட் ஆஃப் த 2 ரூட்ஸ் இஸ் 1. புரியுதுங்களா? அடுத்து 6th கொஷின் பாருங்கள். 3.1ல் சால்வ் த ஈக்குவேஷன் x³ - 9x² + 16 14x + 24 equal to 0 if it is given that 2 of its roots are in the ratio 3:2. x³ - 9x² + 14x + 24 என சமன்பாட்டின் இரு மூலங்கள் 3:2 என்ற விதத்தில் அமைந்தால் சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x³ - 9x² + 14x + 24 equal to 0. ஸோ இது வந்து அந்த மோனிக்காக தான் இருக்குது நமக்கு, அதாவது அதோட கோஃபிஷியன்ட்டு 1 தான் இருக்குது. அதனால் நம்ம டைரெக்டாக சைனுக்கு அல்டர்னேட்டிவ் சைன் போடுறோம், ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு. ஸோ அது சேஞ்ச் பண்ணி என்ன வருதோ அந்த ஈக்குவேஷனில் x² கோஃபிஷியன்ட் 9 அது சமேஷன் 1, x கோஃபிஷியன்ட் 14 அது சமேஷன் 2, கான்ஸ்டன்ட் வந்து -24 அது சமேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது கியூபிக்ங்கிறனால 3 ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். the roots alpha beta gamma பட் நமக்கு இதை நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா given 2 of its roots are in the ratio 3:2ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 2 of its roots are in the ratio 3:2 அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல ஐயா. ஸோ அதை 3k 2k காமா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரேஷியோவில் 3k the ratio 3:2. ஸோ 3k 2k காமா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரேஷியோவில் 3:2னா ஆக்சுவலாக
அதோட ஒரு கான்ஸ்டன்ட் சேரும். ஆக்சுவலாக மாற்றும் பொழுது அதோட ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். ஸோ 3k, 2k. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3k போட்டாச்சு, பீட்டாக்கு பதிலாக 2k போட்டாச்சு, காமாவை அப்படியே வச்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய அந்த 3 ரூட்ஸ். ஸோ சமேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவீங்க? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு எழுதுவீங்க இல்லையா? இப்போ ஆல்ஃபாங்கிறது 3k, பீட்டாங்கிறது 2k ப்ளஸ் காமா ஈக்குவல் டு அந்த சமேஷன் 1 ஆன்சர் வந்து 9 அப்படின்ட்டுருக்கு. ஸோ இந்த 3k ப்ளஸ் 2k 5k, அதனால் 5k ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கணும். அது சமேஷன் 2ங்கிறது எப்படி சொல்லுவீங்க? ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டான்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுக்கு பதிலாக 3k இன்ட்டு 2k, அடுத்தது 2k இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு 3k ஈக்குவல் டு சமேஷன் 2ஓட வேல்யூ 14. ஸோ ஃபஸ்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் 6k ஸ்கொயர், நெக்ஸ்ட் நம்ம மல்டிப்ளைனா 2k காமா ப்ளஸ் 3k காமா ஈக்குவல் டு 14. இந்த 2k காமாவையும் 3k காமாவையும் நமக்கு ஆட் பண்ணால் 5k காமா. ஸோ 6k ஸ்கொயர் ப்ளஸ் 5k காமா ஈக்குவல் டு 14. ஸோ இது ஈக்குவேஷன் 2. அடுத்து சமேஷன் 3ங்கிறது சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. ஸோ ஆல்ஃபாங்கிறது 3k, பீட்டாங்கிறது 2k இன்ட்டு காமா. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6k ஸ்கொயர்ட் காமா. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சமேஷன் 3யோடது என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? -24 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ -24 இதுலேருந்து காமாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ 6ஆல் 24 டிவைட் பண்ணோம்னா நமக்கு -4 கிடைக்கும். அதுலேருந்து காமாவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா -4/k ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இந்த இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுருக்கேன். இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? 5k ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9 இல்லையா? அந்த காமாவுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன வேல்யூ? -4/k ஸ்கொயர்ட். 5k ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 9, அதில் காமாவுக்கு பதிலாக -4 ப்ளஸ் k ஸ்கொயர். ஸோ க்ராஸ் பண்ணினோம்னா 5k cube -4/k ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 9. ஸோ by cross multiplication 5k cube -4 equal to 9k square. So 5k cube 9k square minus 4 equal to 0. Using synthetic division, k cube 9k squared k term இல்லாதனால நான் 0ன்னு போட்டுக்கிறேன்டாமா. ஓகேங்களா? k cube k squared அடுத்து k வரணும், அது k இல்லாதனால 0 சேர்த்துக்கிறேன். ஸோ 5 - 9 0 - 4. பை ப்ராக்டிஸில் நான் வந்து டைரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 அப்படின்னு போடுறேன். ஆனால் நீங்கள் 1 -1 2 -2 இந்த மாதிரி போட்டு செக் பண்ணணும். அதோட ரிமைண்டர் வந்து 0 வரணும் இல்லையா? ஸோ இதில் 2ன்னு போடும்பொழுது எனக்கு அதோட வேல்யூ வந்து என்ன வந்து 0 கிடையாது. 5ல் 0 போச்சுன்னா 5 5 2s are 10. ஸோ 10 - 9 1 2 1s are 2 2 2s are 4. ஸோ -4 + 4 0 ஆகிடுது. ஸோ இது வந்து இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ஃப்ரேம் ஆகிடுச்சு. ஸோ k - 2 × 5k squared plus k plus 2 equal to 0. இந்த 5k இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இதுலேருந்து இப்போ k - 2 = 0 போகும்போது k-யோட வேல்யூ 2 கிடச்சிருச்சு. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த -b + or -√b² - 4ac/2a இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்பொழுது இது ஒரு இமேஜினரி ரூட் கிடைக்கிது நமக்கு. இதோட வேல்யூ இமேஜினரி அப்படின்னு கிடைக்கிது நமக்கு. ஸோ -1 + or -1 squared -4 into 5 into 2 divided by 2 into 1. So -1 + or -√4 5s are 20, so 60. 20 into 2, so 40. So 1 - 14 கிடைக்கிது divided by 2.
ஸோ 40 மைனஸ் 1 மைனஸ் 40ங்கனால -39 இல்லையா? ஸோ அதை வந்து i√39 அப்படின்னு மாற்றிக்கிறோம். ஏன்னா -1ஓட வேல்யூ வந்து i² இல்லையா? ஸோ i²க்கு ரூட் எடுத்தால் i. ஸோ -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் i√39/2. இந்த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்னு கிடச்சிருச்சு. அதனால் அது therefore the roots are, இந்த கேயோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா 2 நம்ம வந்து ஸோ அந்த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி வந்து இம்பாசிபிள். அதனால் நம்ம இம்பாசிபிள்னா ஸோ அந்த வேல்யூவை நம்ம எடுத்து இதுக்கு சூட் ஆகாது இந்த ரேஷியோவுக்கு. ஸோ அந்த 3k 2k காமா இருக்குது பார்த்தீங்களா? அதில் கேயோட வேல்யூவை 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நமக்கு இது 6 4 -1 கிடச்சிருது. 3 × k வந்து 2 போட்டிங்கன்னா 3kல 3 × 2 ஸோ 6 கிடச்சிருது. 2kனா 2 × 2 4. காமா வந்து -4/k² சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ 4/4 போட்டிங்கன்னா -1 அப்படின்னு கிடச்சிரும். therefore the roots are 6 4 -1. இது இமேஜினரிங்கிறனால நம்ம வந்து அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான்.